ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பச்சை பயிர் வந்து எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மேல் இது வந்து கவுத்தி வச்சு மூடி வச்சுருந்தேன். எஸ், பார்த்திங்கனாவே உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா அதனோட தண்டு எல்லாமே வளர்ந்து மேலே வந்து இலை விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து டார்க் ப்ளேஸில் வைக்க வேண்டாம், சும்மா பார்ஷியல் சன்லைட்டில் வைக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு. அடியில் வேர் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. வேர் எல்லாமே வந்து அடியிலேருந்து ஹோல்ஸ் மூலயமா வந்து இது பண்ணிக்கிட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. கீழே நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கிறதால தண்ணி வேணும்னாலும் அந்த தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். சூப்பராக வந்திருக்குல்ல. ஸோ மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இலையெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியிலே மூடி போட்டு வைக்க தேவையில்ல. நம்ம வெளியிலே வச்சா மட்டும் நல்லாவே வளர்ந்துடும். கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இன்னும் ஹைட் இங்கெல்லாம் வந்து வளரல, அதாவது கொஞ்சம் இன்னும் தூக்கணும். இலை வந்திருக்கு, கொஞ்சம் அந்த தண்டு வந்து மேலே எழும்பி வளரணும். ஓகே, இன்றைக்கி வந்து வெளியே வைக்கலாம். இப்படி இது கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். நம்ம இந்த லைட் எல்லோயிஷ் கலராக இருக்குது பார்த்திங்களா அந்த இலை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பார்ஷியல் சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தோன்னா அப்படியே வெளியில் வச்சோம்னா இந்த இலை வந்து க்ரீன் கலரில் மாற ஆரம்பிச்சிடும். நமக்கு வேறு இலை வராததற்கு கூட இன்றைக்கி வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஈவனாக எல்லாம் வரல, பட் ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் படுத்துட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வெளியே வச்சா இன்றைக்கி சரியாக வந்துடும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் 2 நாளில் வந்து இது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். மோஸ்ட்டாக இதை வந்து நான் சாலட் அந்த மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் தோசை சுட்டுட்டு இது வந்து ரொம்ப நம்ம வேக வைக்கக்கூடாது, வதக்கவும் கூடாது. ஸோ அதனால் நான் தோசை சூடாக சுட்டுட்டு அதில் வந்து இது வாஷ் பண்ணிவிட்டு நடுவில் வச்சு அப்படியே சாப்பிடும். சப்பாத்தி சுட்டுட்டு சப்பாத்திக்கு நடுவில் வச்சு அப்படியே சாப்பிட்றேன். அப்புறம் சேலடில் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் தான் நான் பண்ணதால் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இன்னும் நிறைய அளவில் பண்ணல. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் நிறையவா பண்ணியிருக்கிறதால அப்படியே இது கட் பண்ணி கொஞ்சம் நம்ம சாட்டை மாதிரி சும்மா அப்படியே சாட்டை பண்ணிவிட்டு கூட சாப்பிட்லாம். ஓகே, இன்றைக்கி தண்ணி விட்டுடலாம். இன்றைக்கி கொடுத்துக்கு தண்ணியெல்லாம் விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.